என்னமோ இந்த 3 பெண்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சரி உங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு ரெடியாக இருக்குன்னு வைங்க, பிரசவத்துக்கு அது மாமனார் வீட்டில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்னங்க அதுவும் இல்லையா? 3 மாதம், சில பேர் 7வது மாதமே போயிரு, ஏன் போ அங்கே நல்ல சாப்பாடு தருவாங்க. எனக்கு 3 நாள் போட்டாங்கல்ல, எல்லாம் ஓசி கிஞ்சியா போடு அப்படின்னு 3 நாள் அனுப்பி விட்டுருவான், 3 மாதம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் வரும். இப்போல்லாம் போயிட்டு திருப்பி வந்துடுறாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் இன்னொரு வேலைக்கு போகிறது 3 மாதம் முன்னாடியே எடுக்கிறது இல்லை, பிரசவத்துக்கு பிறகு தான் லீவ் எடுக்கிறாங்க. அதனால் பின்னாடியே வந்துடுது. எப்படியோ பிரசவ செலவு மாமனார் செலவு அங்கே கூட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு பிரசவத்துக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருக்குன்னொடனே உங்களுக்கு ஃபோன் வருமா வராதா? வருமில்லைங்க. இப்போ ஒரு ஆண் ஜாலியாக இருப்பானா பதட்டத்தில் இருப்பானா? இங்கே எத்தனையோ பேர் எல்லாரும் இந்த நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. ஜாலியாக இருப்பானா? இருக்கட்டும், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணு, பிரியாணி வாங்கிட்டு வாயா சாப்பிடுவோம். அவர் ஒரு 2-4 மணி நேரமாக கத்திட்டு கிடக்கா உள்ள, அவள் பாட்டு கிடக்கட்டும், அவள் கஷ்டம் அவள் அனுபவிக்கிறா. அதுக்காக நான் பட்னியாக இருப்பேனா அப்படியே சொல்லுவான்? வாசல்லே நிற்பானா இல்லையா? ஐயா நிற்பானா இல்லையா?